வணக்கம் பிரித்தமிழா. என்னோட ப்ரைமரி ஃபோனாக லாஸ்ட் 6 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணுறது இந்த OnePlus 13. ஸோ இப்போ இதோட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ சொல்லனா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதில் இது எப்படி இருந்தது, இதோட பில்ட் குவாலிட்டி, டியூரபிலிட்டி, சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள், அப்புறம் இதோட கேமரா பல அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கேமரா எப்படி இருக்குது, பேட்ரி முக்கியமாக இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லாமல் வருது. ஸோ இப்போதைக்கு பேட்ரி டிட்டோரியேட் ஆகிருக்கா, இதோட ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பற்றி இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது போடும்போது இப்போ ப்ரைம் டே சேல்ஸ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த OnePlus 13 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000க்கு இப்போ வந்து வாங்கலாம். ஸோ 5,000 rupees சில பேங்க் கார்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் வந்து ப்ரைஸ் கட் வந்து 5,000 பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 60,000 rupeesக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்குறீங்க, அந்த டைமில் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, ஸோ வந்து என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த OnePlus 13 என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 6 மாதத்தில் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் என்னோடய கருத்துக்களை நான் வந்து சொல்கிறேன். பொதுவாக நான் வந்து ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது கைக்கு வந்து எனக்கு சேஃபாக இருக்கும். நான் வந்து எளிதாக வந்து ஃபோனை வந்து கீழே ட்ராப் பண்ணது கிடையாது. எக்ஸப்ட் 1 or 2 times வந்து நான் ஃபோனை வந்து கீழே விழுந்திருக்கு. பட் யூஸ்வலாக என் கையில் வந்து ஃபர்மாக தான் இருக்கும் ஃபோன்கள். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கேஸ் போட்டு தான் வந்து என்னோடய ஃபோன் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபோன் கேஸ் இல்லாமல் நான் யூஸ் பண்ணது இந்த OnePlus 13 இந்த 6 மாதம். ஸோ 6 மாதம் இதில் வந்து நான் கேஸ் வந்து யூஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் இதோட கேஸ் வந்து என்கிட்ட இருக்குது, பட் இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கிளாஸ் பேக்கு, பிளாஸ்டிக் பேக்கு இல்லாட்டி மெட்டல் பேக்கில் ஃபோன்கள் வரும். ப்ரீமியமான இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னா கண்டிப்பாக கிளாஸ் அல்லது மெட்டல் பேக்கில் வருது. கிளாஸ் தெரியாமல் ஒரு விழுந்தால் கூட உடஞ்சிரும், மெட்டல் கீழே விழுந்தால் டென்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேகன் லெதர் வந்து நெடுநாள் யூஸ் பண்ணால் இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து கேஸ் போடாமல் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்சைட் இருக்குது, அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இது வந்து இதோட ஃப்ளான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து எல்லா வேகன் லெதர் ஃபினிஷில் ஃபோன்கள் வரது எல்லாமே வந்து இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 6 months நான் யூஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அருமையாக இருக்குது. அதுவும் வந்து கேஸ் இல்லாமல் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் வந்து அந்த சைட்ஸ் வந்து கவுடாக இருக்குது, ஃப்ரண்ட்டும் கவுடாக இருக்குது, எல்லாமே வந்து ஸ்மூத்தாக கவுடாக தந்ததுனால ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. பட் டியூரபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் லாஸ்ட் 2 weeksஆக நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணலாம், இங்கே ஒரு சின்ன டியர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வேகன் லெதர் வந்து இந்த எட்ஜில் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அது வந்து எல்லா வேகன் லெதர் ஃபோன்கள்லேயும் வரக்கூடிய ஒரு இஷ்யூ. ஸோ நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இந்த ஃபோன் வாங்கினீங்க, வேகன் லெதர் ஃபினிஷ் யூஸ் பண்ணீங்க, டெம்ப்டிங்காக இருக்கும் நீங்கள் கேஸ் பண்ணாமே நான் வந்து யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குன்னு. பட் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நாளடைவில் இந்த லெதர் வந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தவிர்க்கிறதுக்கு இனிமேல் நான் என்னோடய ஃபோனுக்கு இந்த கேஸை கண்டிப்பாக போட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த கேஸ் வந்து நல்லா தான் இருக்குது, ஒரு நல்ல ஒரு கேஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணலாம். ஸோ அதுக்குப்பட்ட ஒரு கேஸ் தான் இது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ட் எதுவுமே வரல, ஃபினிஷ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த அலுமினியம் ஃப்ரேம்லலாம் வந்து ஒரு ஸ்க்ராட்சோ எதுவுமே வரல. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து நல்லாவே தான் இருக்குது. பட் டியூரபிலிட்டி மற்றபடி நல்லா தான் இருக்குது. இந்த வேகன் லெதர் ஃபினிஷ் வாங்கினீங்கன்னா கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், அது ஒரு பாயிண்ட். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் புஷ் பண்ணி தான் இருந்தாங்க. இதோட லாஸ்ட் அப்டேட் வந்து போன மாதம் வந்து இப்போ ஜூலை மந்த்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் ஜூன் மாதம் வரைக்கும் இதோட அப்டேட் வந்து தந்துருந்தாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிள் ஆக்டிவாக இது வரைக்கும் 6 மாதத்தில் அடிக்கடி புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் அப்டேட்டில் வந்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர் கனெக்ஷனில் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் சப்போர்ட் ஃபார் விண்டோஸ் பிசி. யூ கேன் கண்ட்ரோல் யுவர் பிசி அண்ட் அக்சஸ் பிசி ஃபைல்ஸ் ரிமோட்லி வித் யுவர் மொபைல் டிவைஸ். அப்புறம் ஆப்பில் வந்து இன்ட்ரோடியூசஸ் கேம்ஸ் கேமரா விச் ப்ரொவைட்ஸ் லைவ் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஃப்ளாஷ்பேக் recording to help you capture your epic gaming moment. Multimedia system adds the drag and drop feature that allows you to use the gesture to perform actions on images and text in third-party apps. Adds an option to reduce white point. You can now search for app names and settings to quickly view app details or manage app. ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நல்லாவே வந்து ப்ரோஆக்டிவாக புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து கேமராவில் டிஃப்ரென்சஸ் வந்திருக்கா, டிட்டோரேட் ஆகிருக்கா, அது வந்து நான் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் நான் வந்து சொல்கிறேன். கேமரா சாம்பிள்ஸ் லேட்டஸ்ட்டாக நான் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து காண்பிக்கிறேன். இப்போ டிஸ்பிளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்னு ஒவ்வொரு பிராண்டும் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து கம்பேக்ட் ஃபார்மேட்டில் ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து இப்போ கொண்டு வராங்க. பட் அது நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். திரும்பவும் வந்து இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நான் நோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ கோ டு அ பிக் ஸ்க்ரீன், அப்போ அந்த சின்ன ஸ்க்ரீன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம வந்து இப்போ நிறையாவே மீடியா கன்சம்ஷன் பண்ணுறோம், ரீல்ஸு ஷார்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் படிக்கிறோம், அப்படிலாம் பார்க்கும்போது வந்து சின்ன டிஸ்பிளே கம்பேக்டாக இருக்குது, யூஸ் பண்ணதுக்கு நல்லா தான் இருந்தாலும் பட் இந்த மீடியா கன்சம்ஷனுக்கு பிக் ஸ்க்ரீன் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபோனை நான் வந்து என்னோடய ப்ரைமரி ஃபோனாக இன்னும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பேக்ட் ஃபோன் 2-3 இருக்குது, பட் இதான் வந்து நான் வந்து என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணியிருக்கேன். பிக் ஸ்க்ரீன் இஸ் குட். ஸோ டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஓடி தான் வருது. 6 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், சில பபிள்ஸு இந்த டியர்லாம் இருக்குது. ஸோ இது வந்து 3D கர்வ்டு டிஸ்பிளேனால் உங்களுக்கு இதுக்கான கரெக்டான இந்த டெம்பர்ட் கிளாஸ் வந்து வாங்குறதுக்கு கஷ்டம். ஸோ வந்து லோக்கல் கடையில் நான் தேடி போய் பார்க்கணும். பட் அவங்க வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து இதுக்கு இந்த மாடலுக்கான யூவி டெம்பர்ட் கிளாஸ் விற்கிறாங்க. பட் அது வந்து 1500 rupees, விலை அதிகம். ஸோ லோக்கல் ஷாப்பில் வந்து டெம்பர்ட் கிளாஸ் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணணும். ஸோ இதை எடுக்க வேண்டிய டைம் ஆச்சு, பபுள்ஸ்லாம் வந்துட்டு. முக்கியமான ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சது, இந்த 6 மந்த்ஸில் நான் நோட் பண்ணது, மற்ற ஃபோன்கள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதுக்கு வரும்போது இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இதோட இன்டென்சிட்டி அது வந்து இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணும்போது ஒரு லைட்டான அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக், அப்புறம் இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் எல்லாமே வந்து கரெக்டாக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இன்டென்சிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய சாய்ஸுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. மற்றபடி இந்த என்னோடய யூஸில் வந்து இதில் ஃபோனில் லேக் எதுவும் இல்லை. ஸோ ரொம்பவே ஒரு குயிக்கான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்விஃப்டான ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்குது. பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபோன் இந்த 6 மந்த்ஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது எனக்கு இதில் பிடிச்சது இதோட பேட்டரி லைஃப். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 9 to 10 ஹவர்ஸுக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து எனக்கு என்னோடய யூஸில் கிடைக்குது. மிக்சட் யூஸ், நான் ட்ராவல் பண்ணும்போதுனாலும் சரி, இங்கே யூஸ் பண்ணாலும் சரி, வைஃபை மட்டும் யூஸ் பண்ணாலும் சரி, வைஃபை ப்ளஸ் டேட்டா யூஸ் பண்ணாலும் சரி, பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ பல அப்டேட் வந்தாச்சு, 6 மந்த்ஸ் வந்தாச்சு, பேட்ரி லைஃப் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. நல்ல கன்சிஸ்டண்ட்டான ஒரு பேட்ரி லைஃப் இதில் கிடைக்குது. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதில் வந்து 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஸோ ஒரு 6 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்ரி லைஃப் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ்னால டிட்டோரேட் ஆகிருக்கான்னு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த அதே பேட்ரி லைஃப் வந்து 6 மந்த்ஸ் டவுன், இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகுது. பேட்ரி லைஃப்பில் ஒரு டேமேஜ் ஆகலை, அடிப்படல. நல்ல ஒரு பேட்ரி லைஃப், ஒரு ரொம்பவே இம்ப்ரெசிவான பேட்ரி லைஃப். நான் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணது உண்டு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பேங்க் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா வந்து பேட்டரி போயிடும், பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவேன். பட் இப்போ நான் பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எங்கே போனாலும் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு 30 நிமிஷத்தில் இது வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணலாம். அவசரத்துக்கு அவசரம் ஒரு 15 minutes சார்ஜ் பண்ணால் கூட நல்ல பேட்டரி ஏறிடும். ஸோ வந்து பவர் பேங்கை விட இந்த குயிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குது இதில். ப்ளஸ் பேட்டரியில் எனக்கு அது வரைக்கும் வந்து ஒரு டேமேஜ் தெரியாததுனால நான் வந்து இந்த 90%, 80% சார்ஜ் அந்த லிமிட்லாம் பார்க்க மாட்டேன். சார்ஜ் பண்ணால் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுவேன், இறங்கினா இறங்கிடும் ஃபுல்லாக. அப்படியே யூஸ் பண்ணால் கூட ரஃப் யூஸில் கூட பேட்டரி வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஒருக்க நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, சாம்சங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்லோ சார்ஜிங் வந்து ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அடுத்தது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாமியோட 15 இருக்குது, விவோவோட X200 சீரீஸ் இருக்குது, சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்கள் இருக்குது, கூகுள் பிக்சல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோன்களுக்கு வரிசையில் பார்க்கும்போது கண்டிப்பாக கேமராவில் இது கிங்குன்னு நான் வந்து சொல்ல முடியாது. மற்ற ஃபோன்கள்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து மற்ற ஃபோன்கள் இதை விட பெட்டராக இருக்குது. அதாவது விவோவோட X200 சீரிஸ் கேமரா வந்து பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஷாமியோட 15 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கண்டிப்பாக இதை விட பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கேமரா வந்து மோசமான கேமராவும் சொல்ல முடியாது.
அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட நல்ல ஃபோட்டோஸ் வந்து இது வந்து ஸ்டில் கேப்சர் ஆகுது. இப்போ நான் வந்து காண்பிக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆங்கிளாக நான் கிளிக் பண்ணாமல் ரேண்டமாக ஒரு நார்மல் பீப்புள் எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபோனை ரேண்டம் கிளிக்ஸ்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரேண்டம் கிளிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். டே லைட் ஃபோட்டோஸ் இதில் வந்து ஃபோட்டோஸ் நல்லாவே வருது. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. சில நைட் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, சில ஃபோட்டோஸ் வந்து ஓகேவாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் கேமராவில் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சியாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்னு சொல்ல முடியாது செக்மெண்ட்டில், பட் ஸ்டில் இட் டெலிவர்ஸ் குட் ஃபோட்டோஸ். இது வரைக்கும் வந்த ஒன் ப்ளஸ் ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் பெஸ்ட் கேமரா வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா பல டிவி ரிவ்யூஸ் லேப்டாப் ரிவ்யூஸ்லாம் வந்து பீரோலுக்கு வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் சில கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ வீடியோ வந்து இதில் வந்து நல்லாவே கிடைக்குது வீடியோ குவாலிட்டி. ஸோ அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கேமரா ஒரு மிக்சடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டாப் லீக்னு சொல்ல முடியாது, பட் இட் கெட்ஸ் த ஜாப் டன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப்பில் இட் கெட்ஸ் த ஜாப் டன். நல்லாவே ஃபோட்டோஸ் கிடைக்குது. மோசமான ஃபோட்டோஸ் இல்லை, பட் நல்லாவே ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். கேமிங் நான் வந்து அதிகமாக கேம் விளையாடுறது கிடையாது, பட் இஃப் யூஆர் கேமர் கண்டிப்பாக பெஸ்ட் நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு தென்படலை. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட்டில் நான் பார்த்தேன் சில பேர் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஹீட்டிங் இஷ்யூஸ் சொன்னாங்க. அது நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதை சார்ஜில் போட்டுட்ருக்கீங்க, அப்படியே எடுத்துகிட்டு திரும்பி நீங்கள் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் அப்படி பார்த்துருக்கீங்கன்னா அது கொஞ்சம் வார்ம் வந்து கொஞ்சம் சஸ்டெயின்டாக போகுது. மற்றபடி வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூவாக தெரியல. ஸோ கேம் விளையாடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கேமிங் டிவைஸாகவும் இது அமையுது. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் லவுடாக இருக்குது. கொஞ்சம் பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம், பட் ஓகே. ஸோ இதான் வந்து ஒன் ப்ளஸ் 13 என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ஒரு 60,000 ருபீஸுக்கு இப்போ நீங்கள் வந்து ப்ரைம் டேயில் நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைன், டிஸ்பிளே நல்லா இருக்குது, அவுட்டோ விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போதைய 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபோன்னா இதுவும் சொல்லலாம். அந்த சிப்செட் பெஸ்ட் சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் நல்லாவே பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஏஐ யூஸ் ஏஏன்னு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஐ டிரான்ஸ்லேட், ஏஐ சம்மரி அதெல்லாம் தந்திருக்காங்க. பட் மற்ற ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த சைட் பார்லேருந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அப்புறம் வந்து இந்த ஏஐ எரேசர், ஏஐ ரிஃப்ளெக்டிவ் எரேசர் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் சைக்கிளும் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரி இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நல்ல ஒரு பேட்டரி லைஃப். அப்புறம் இந்த வேகன் லெதர் மாடல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் போடுங்க. அதை வந்து பார்த்தீங்க என்ன ஆச்சுன்னு. ஸோ இதை வந்து என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒன் ப்ளஸ் 13 6 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணதில் என்னோட தாட்ஸ் பற்றி நான் வந்து சொன்னேன். நீங்கள் யாராவது ஒன் ப்ளஸ் 13 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் அப்படியே தமிழில் பேசு டெக் தமிழை பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.